குழந்தை திருமணங்கள் நடக்கும் சூழல்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவற்றில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். சட்டத்துக்கு புறம்பாக திட்டமிட்டு அரங்கேற்றப்படும் இத்தகைய நிகழ்வுகளை தடுக்க இயலாமல் போவதற்கு என்ன காரணங்கள் இருக்கக்கூடும் என்பதை அலசுகிறார் சமூக சேவகர் வாசுகி. தமிழகத்துல சமீப காலமா அந்த குழந்தைகள் திருமணங்களை அதிகரித்து வரதா கூறப்படுகிறது. அதுக்கான காரணம் என்ன மேடம்? 2011 சென்சஸ்ல கூட பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு 65,000 பேர் 15 வயதுக்கு குறைவாக இருப்பவர்கள் திருமணமானவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியா முழுவதும் மாநில வாரியாக குழந்தை திருமணங்கள் நடந்த கணக்கை பார்க்கும்போது 2013, 2014 கூட தமிழகம் தான் முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற மோசமான வருந்தக்கூடிய தகவல்கள் வந்திருக்கு. இப்ப பொதுவாக பெண்கள் மீது இழைக்கப்படக்கூடிய வன்முறை அதிகரிப்புக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் பாக்குறேன். கடந்த காலத்தை விட விழிப்புணர்வு பொதுவாக மக்கள் மத்தியில அதிகமாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் ஒரு திருமணமாகி இன்னொருவர் கையில் பிடித்து கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமை முடிஞ்சது என்று பார்க்கக்கூடிய பெற்றோருடைய அந்த பார்வை தொடர்கிறது. ஆனா வன்முறை கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலைன்னாலும் வன்முறை நடக்குதுங்கிறது வேற விஷயம். ஆனா பொதுவா அப்படி பாக்குறாங்க. அதே மாதிரி காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் பெற்றோர்கள் கிட்ட அனுமதி கிடைக்காது அப்படிங்கறதுனால அந்த குறைந்தபட்ச வயது பூர்த்தி ஆவதற்கு முன்னாலேயே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சம்பவங்களும் நடக்குது. இப்ப இதை சரி செய்யணும்னு சொன்னா கடந்த காலத்தை விட மாவட்ட நிர்வாகங்கள், சமூக நலத்துறை தலையிட்டு இந்த திருமணங்களை தடுப்பதுங்கிறது ஓரளவுக்கு பெட்டரா இருக்குங்கிறது தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரியான முயற்சிகள் அதிகரிக்கணும். ரெண்டாவது காதல் திருமணம் ஒரு பெண்ணினுடைய அல்லது அந்த இளைஞனுடைய நடத்தை சரியில்லை மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ஒழிய மற்றபடி இந்த திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சமூகத்துல மேலோங்கி வந்ததுன்னு சொன்னா அவசரப்பட்டு திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அப்போ அந்த சாதிங்கிற அந்த நிறுவனமயமாக்கப்பட்ட அந்த விஷயத்த கொஞ்சம் டச் பண்ணாதான், அதை அசைச்சாதான் இதுல கொஞ்சம் முன்னேற்றம்ங்கிறது வர முடியும். அடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பரப்புரை வேணும். அரசு இந்த மாதிரியான அம்சங்கள்ல பரப்புரை செய்வதை கைவிடுகிறது. சமூக சீர்திருத்த இயக்கம்ங்கிறது 19வது நூற்றாண்டுல வந்துச்சு போயிடுச்சு அப்படிங்கிற முறையில நம்ம பார்க்க வேண்டியதில்லை. 21வது நூற்றாண்டுக்கு தேவையான பல அம்சங்கள் அந்த சமூக சீர்திருத்த பரப்புரையாக அரசு மேற்கொள்ளணும். பெண்கள் இயக்கங்களையும் என்ஜிஓக்களையும் இணைச்சு அவர்களுடைய பங்கேற்போடு இதுல ஒரு ஆழமான பிரச்சாரம் செய்யணும். ரொம்ப குக்கிராமங்கள், மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அரசும் நிர்வாகமும் போய் வருகிற ஏற்பாடுங்கிறது இருக்கணும். அதாவது குழந்தை திருமணங்களை தடுக்க மிகப்பெரிய பரப்புரை அல்லது விழிப்புணர்வு விஷயங்களை அரசு மேற்கொண்டால் அதை தடுக்க முடியும் என்பது இவருடைய கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ஐஸ்வர்யா.